அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. அதாவது நீங்கள் குளிக்கும் போது நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் உங்களுடைய சுண்டு விரல் இருக்க பாருங்கள், கடைசி விரல் இருக்க பாருங்கள், அந்த விரலால் தண்ணீரில் இந்த ஒரு மந்திரத்தை, ஒரே ஒரு வரி மந்திரத்தை எழுதி குளிச்சு பாருங்கள். நீங்கள் தொட்டது எல்லாம் உங்களுக்கு பொன்னாகும், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அந்த நாள் முழுக்க நல்ல மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் நீங்கள் கேட்டதும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி தரும். அது என்ன மந்திரம், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி அன்னையுடைய மிராக்களை பார்த்தலாம். வராகி அம்மன் ஒரு சகோதரி வீட்டில் மிகவும் அற்புதமான ஒரு மிராக்களை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த தீப ஒளியில் பாருங்கள் எந்த அளவுக்கு தத்ரூபமாக தெரியுறாங்க பாருங்க. ஒரு கண் திறந்து பார்ப்பது போல இருக்கு. அப்படியே வராகி அன்னை நேரில் வந்தது போல ஒரு அற்புதமான காட்சி பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கிறது. நம்பிக்கையோட நம்ம அம்மாவை அழைக்கும் போது நிச்சயமாக நம் இல்லம் தேடி இது போல் வருவாங்க. தொடர்ந்து அம்மாவை வழிபட்டு கொண்டே வாங்க. அதே போல் ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் கேளுங்கம்மா. சாயப்பாவுக்கும் வராகி அம்மாவுக்கும் கோடான கோடி நன்றி. காயத்ரி அம்மா, என் பெயர் பானுமதி. போன வாரம் கூட்டு பிரார்த்தனை பண்ண சொன்னேன். பேங்க் லோன் வேணும்னு, லோன் கிடைத்து விட்டது. 888 ஹட்ஸ் சொன்னேன். உண்மையாகவே பவர்ஃபுல். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாளைக்கு 16/9/2024 டைலர் கடை ஓப்பன் பண்ணுறோம். இது உண்மை. எங்களுக்கு கூட்டு பிரார்த்தனை செய்த காயத்ரி அம்மா ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு பிரார்த்தனையிலும் சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்ன அந்த மிராக்கல் நம்பரையும் யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அதன் மூலயமாக அவங்களுக்கு லோன் கிடைச்சி டைலர் கடையும் ஓப்பன் பண்ண போகிறாங்க இன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள்மா. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய பேருக்கு இது போல் மிராக்கல் நடந்து கொண்டே இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையில் நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம். அன்றைக்கு உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அதே போல் தினமும் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய வலது கையில் இருக்கிற சுண்டு விரலால் இந்த மந்திரத்தை தண்ணீரில் எழுதுங்க. 7 முறை எழுதிட்டு அந்த தண்ணீரை நீங்கள் தினமும் குளிச்சுட்டு வரும்போது உங்கள் தலையெழுத்தையே மாற்றும். அதாவது நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகும். இதுவரைக்கும் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் குடும்பத்தோட செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு அற்புதமான பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். தினமும் நீங்கள் குளிக்க போகிறீங்க இல்லையா, ஒரு பக்கெட் நிறைய தண்ணியை பிடிச்சு வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு மக்கு தண்ணியை எடுத்துக்கோங்க. அதை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கையில் இருக்கிற சுண்டு விரல் இருக்கு பாருங்க, அந்த விரலால் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை அந்த தண்ணீரில் எழுதுங்க. ஓம் சோம் சோமாய நம, ஓம் சோம் சோமாய நம, ஓம் சோம் சோமாய நம அப்படின்னு சொல்லிட்டு 7 முறை இந்த மந்திரத்தை அந்த தண்ணீரில் எழுதுங்க. இப்படி எழுதிட்டு அந்த தண்ணியை நீங்கள் குளிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள், பக்கெட்டில் தண்ணி நிரப்பி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதில் கலந்துட்டு அதை எடுத்து நீங்கள் குளிங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை நீங்கள் டெய்லியுமே பண்ணிட்டு வர வர நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதுவும் பர்டிகுலராக நாளைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்று இதை மறக்காமல் செய்யும்போது நிச்சயமாக சந்திர பகவானுடைய பரிபூரண அருள் கிடைக்கும், சிவபெருமானுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் செல்வாக்கையும் ஏற்படுத்தி தரும். அடிக்கடி சில பேர் குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருக்குது, எதை தொட்டாலுமே விருத்தியாம்சம் கிடையாது, எந்த ஒரு வெற்றியும் இல்லை, அனைத்தும் தடைகளாக போகுது அப்படின்றவங்களும் இதை தொடர்ந்து செய்யும்போது நீங்கள் மண்ணை தொட்டாலும் அது உங்களுக்கு பொன்னாக்கி கொடுக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும். நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 7 முறை அந்த தண்ணியில் எழுதி குளிக்க போகிறீங்க, அவ்வளோதான். இதை டெய்லியுமே செய்யலாம். மாதவிடாய் காலத்தில் அப்படி நீங்கள் செய்ய வேணாம். அதே போல் பார்த்திங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அன்றைக்கு இப்படி எழுதி குளிக்க வேணாம். மற்ற எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது.
கிடையாது. வருடம் முழுவதுமே இப்படி நீங்கள் குளித்து பாருங்கள், நல்ல ஒரு பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் நீங்கள் காலையில் குளித்தாலும் சரி, மதியம் குளித்தாலும் சரி, இல்லை ஈவினிங் குளித்தாலும் சரி, எப்போ குளிக்கிறீங்களோ அப்போ இந்த தண்ணியில் நீங்கள் எழுதிட்டு குளிங்க. சில பேர் ஷவரில் குளிப்பாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. எப்பொழுதுமே ஷவரில் குளிக்காமல் பக்கெட்டில் தண்ணி நிரப்பி குளிச்சிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போஸ் அந்த மாதிரி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா முதல்ல ஒரு கப்பு தண்ணியை நீங்கள் உங்கள் மேலே தலையிலையோ இல்லை உங்கள் உடம்புலையோ ஊற்றுறீங்க பாருங்கள். அப்போ இந்த மக்கில் இந்த மந்திரத்தை ஒரு 7 முறை உங்களுடைய விரலால் எழுதி முதல் கப்பு தண்ணீரை உங்கள் மேலே ஊற்றும் போது இந்த எழுதி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷவரில் குளித்து பாருங்கள். அதே போல் நான்வெஜ் சாப்பிட்ருக்கோம் குளிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் தாராளமாக குளிக்கலாம். நம்ம உடம்புல இருக்கிற பீடைகள் முழுவதும் நீங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரத்திற்காக தான் இந்த ஒரு பரிகாரம். இதை நம்பிக்கையோடு செய்யுங்க. நாளைக்கு பர்டிகுலராக மறக்காமல் அனைவரும் இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, பெரியவங்க, உங்கள் கணவர், உங்களுக்கு யார் யாரெல்லாம் தெரியுதோ அவங்களுக்கு இதை சொல்லுங்கள். அவங்களையும் இது போல் குளிக்க சொல்லுங்கள். குழந்தைகளுக்கும் இது போல் எழுதி அவங்களையும் குளிக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் அந்த மக்கில் மந்திரத்தை சொல்லி எழுதி அந்த தண்ணீரில் கலந்து குளிக்க சொல்லுங்கள். இப்படி குழந்தைகள் குளிப்பதன் மூலமாக அவங்களுக்கு நல்ல ஒரு புத்தி கூர்மை ஏற்படும். நல்ல படிப்பில் இன்ட்ரெஸ்டோடு படிப்பாங்க. எந்த ஒரு தீய பழக்கத்திற்கும் போகாமல் நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம். குழந்தைங்களுடைய வாழ்க்கையை மாற்றி தரக்கூடியது, அதான் தலையெழுத்தே மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால் மறக்காமல் நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.